ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் 3 வாழைப்பழத்தை வச்சு நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். செய்கிறது ரொம்ப ஈஸி. பூஜைக்கு வாங்கின 3 வாழைப்பழம் நல்லா பழுத்துருச்சு. அதனால் நான் இந்த ஸ்வீட் செஞ்சுக்கிறேன். வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செவ்வாழைப்பழம் நல்லா பழுத்து அந்த தோலெல்லாம் கருத்துருச்சு. ஆனால் நம்ம உரித்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா பழுத்த கனிஞ்ச பழமாக இருக்குது. இந்த 3 பழத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த பழத்தை கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்திட்டு அது கூடவே ஏலக்காய் 2 ஏலக்காய் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு பவுடர் இருந்துச்சுனாலும் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. இந்த 2 ஏலக்காய் சேர்த்திட்டு அரை கப்பு சர்க்கரை. இது சுத்தமான சர்க்கரை நாட்டு சர்க்கரை. அதனால் இதிலேயே சேர்த்தி மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பல்ஸில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா ஃபைனாக அரைப்பட்டுருச்சு. இப்போது இந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அரை கப்பு வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன். இந்த அரை கப்பு ரவைக்கு 1 கப்பு கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரவை ஊறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ கோதுமை மாவையும் சேர்த்திட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம பழம் அடித்து எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதுலேயே தான் நம்ம ரவையும் கோதுமை மாவும் சேர்த்திட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா சேர்த்திக்கோங்க. அப்போ ஆப்ப சோடா சேர்த்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சிடலாம். இப்போவே ஆப்ப சோடா சேர்த்தக்கூடாது. கொஞ்சமாக அந்த மிக்சர் ஜார்லேயே தண்ணி சேர்த்திட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் லிட்டு போட்டு. அந்த ரவா நல்லா சாஃப்டாக ஊறி வரணும். அப்போ தான் இந்த ஸ்வீட் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 10-15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு ரவையெல்லாம். ரவை ஊறுறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் வேணும். இப்போ ரவை நல்லா ஊறிடுச்சு. நல்லா கலந்து விடும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னாலும் எண்ணெய் இழுத்துரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சிடலாம். ஓரளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் நம்ம ஸ்பூன்லேயோ அல்லது கையிலையோ வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் ஆப்ப சோடா இப்போ ஒரே ஒரு பிஞ்சு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிற ஒரு கடாயில் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் நம்ம இது போடணும். ஏன்னா நம்ம ஸ்வீட் அப்படிங்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டோம்னா கருத்துரும். ஆனால் உள்ளே வேகாது, மாவு அப்படியே இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிதமான சூட்டில் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து போடலாம். போட்ட உடனே அப்படியே மேலே வருது பாருங்கள், அப்பம் மாதிரியே மேலே எலும்பி வருது. இதுதான் கரெக்டான ஒரு பக்குவம். இந்த மாதிரி எவ்வளவு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கடாயில் நம்ம எல்லாமே சேர்த்திக்கலாம். திருப்பி போடுற வேலையே இல்லை. அதே மேல் எலும்பி வந்துருச்சு பாருங்கள். ஸ்பேஸ் இருக்கிற பக்கம் எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாம். இதே பனியார் கல்லில் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்திட்டு ஊற்றிக்கலாம். திருப்பி போட்ட உடனே பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சா தான் உள்ள மாவு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது மேலே கருத்து போயிடும், உள்ளே வேகாது, மாவு அப்படியே தான் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக திருப்பி போட்டு நல்லா கலர் மாறின பிறகு ஈவனாக எல்லாமே ஒரே கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் குடிக்கவே இல்லை, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா அந்த ஏலக்காயுடைய வாசனை, இந்த பழ வாசனை சூப்பராக இருந்துச்சு. இப்போது இனி ஒரு பேட்ச் நம்ம இதிலேயே போட்டுக்கலாம். ஸ்பூனில் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, கையில் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்பூனில் சேர்த்திக்கோங்க. கையில் போடுறது தான் ரொம்ப ஈஸி. குட்டி குட்டியாக நல்லா போண்டா மாதிரி வரும் கையில் போடும்போது. கையில் எடுத்து போட்டு கிளி போட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக வரும் நல்லா. இது ஸ்பூனில் போட்டதுனால அந்த ஷேப் கொஞ்சம் நீளமாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. குட்டியாக ஒரு கரண்டியில் வேணாலும் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம்.
இப்போ கோல்டன் கலர் வந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்த பேட்ச் வந்து இனி கொஞ்சம் குட்டி குட்டியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கக்கூடிய மாவில் குட்டி குட்டியாக கிள்ளி போட்டுட்டேன் நான். கண்டிப்பாக இந்த மாதிரி வாழைப்பழத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 1 கப்பு கோதுமை மாவும் 1/2 கப்பு ரவா இருந்துச்சுன்னா போதும், ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும். இப்போ மீதி இருக்கக்கூடிய மாவு வந்து நான் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போடுறேன். குட்டி குட்டியாக நல்லா போண்டா மாதிரி வரும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட் பழ ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே அளவுகளோடு நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா மேலே நல்லா சாஃப்டாக உள்ளே வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூடாக இருக்குது. ஆறின பிறகு நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா பஞ்சு மஞ்சாக ஹோலாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது. இது வந்து ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.